ஒரு நபர் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகிறதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? நம்ம ஒருத்தர் உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு டைம் நம்ம உதவின்னு கேட்கும்போது உதவி செஞ்சா அந்த மனுஷன் திரும்பி நம்ம கண்டிப்பாக செய்வாங்க. 10 டைம் கேட்கும்போது 10 டைம் செஞ்சா உடனே அவர் செய்வாருன்னு நம்ம நம்புகிறோமே. அப்போ ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசம் சிலருக்கு குறைகிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் செஞ்ச நன்மையை மறக்கிறது தான் முதல் ரீசன். அதனால தான் ஆண்டவர் நிறைய இடத்துல ஜனங்களை பார்த்து என்ன சொல்லுவார்னா, எழுதுன்னு சொல்லுவார். இந்த கல்லை கொண்டு போய் நடு அப்படின்னு சொல்லுவார். இந்த கல்லில் எழுதுன்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, நமக்கு ஒரு பெரிய ஒரு நமக்கு நல்ல ஒரு குணம் இருக்குது. என்ன குணம் அப்படின்னா, நன்மையை மட்டும் நம்ம சீக்கிரமாக மறந்துடுவோம் பாருங்க. நன்மையை மட்டும் நம்ம, அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, கழுதை தன் எஜமானனை, மாடு தன் எஜமானனை, கழுதை தன் முன்னனையும். ஆனால் என் ஜனங்கள் என்ன இருக்காங்களே, அவங்களுக்கு அறிவு இல்லைப்பா, அவங்களுக்கு அந்த ஞானம் இல்லைப்பா. அப்போ நம்ம இப்போ பாருங்களேன், நீங்கள் இன்னைக்கு இந்த சத்தம் யாருக்காகன்னு தெரில, நீங்கள் இவ்வளவு தூரம் விசுவாசத்தில் பின்தங்கி போகிறதற்கு என்ன காரணம்? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மையுமே செய்யலையா? ஒரு நன்மையும் செய்யலையா? ஆனால் கண்ணுக்கு முன்னாடி நின்று பார்க்கும்போது உங்களுக்கு முழுக்க முழுக்க எல்லாம் என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு நன்மையும் கண்ணில் படலை. ஒரு நன்மையும் ஆண்டவர் செஞ்ச ஒரு நன்மை கூட சிலருக்கு கண்ணுக்கு முன்னாடி நிற்கல. என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்டால் நிறைய பேர், செஞ்சாரா? ஆமாம் செஞ்சாரு, நான் உயிரோடு இருக்கிறதா அப்படியே கிருபைன்னு தெரியுது, ஆனால் என்ன செஞ்சாருன்றதை நம்ம மறந்துட்டோம். இல்லை, நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ தான் நம்முடைய விசுவாசத்தில் கடைசி வரைக்கும் நம்மளால் நிற்க முடியும். அதனால தான் சில பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்களுடைய வாழ்க்கை ஸ்டோரியை அவங்க டைரியாக எழுதி வச்சிடறாங்க. இப்போ இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உங்களுடைய ஆண்டவர் செய்த நன்மை, நீங்கள் சின்ன வயசுலேருந்தே வரும்போதே அது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதி வைங்க. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் விசுவாசத்தில் ஒரு தடுமாற்றம் வரும்னு வைங்களேன், பிசாசு அந்த மாதிரி கண்டிப்பாக போராடுவான். உங்களுடைய விசுவாசத்திலேருந்து உங்களை வழி விலகி போக பண்ணுறதுக்கு அவன் என்ன முயற்சி வேணாலும் எடுப்பான். அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து விசுவாசத்தில் கொஞ்சம் டல் ஆகும்போது நீங்கள் இன்னொருத்தருடைய ஸ்டோரியெல்லாம் எடுத்து வாசிக்க வேண்டாம், இன்னொருத்தருடைய சாட்சியெல்லாம் வாசிக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களை நடத்தி வந்த வழிகள், கர்த்தர் உங்களை நடத்தி வந்த வழிகள், அவருடைய ஆச்சரியமான செய்கைகள், அவருடைய அற்புதங்கள், அவர் உங்களுக்கு செய்ததை நீங்கள் எடுத்து வாச்சா போதும். ஆமென். ஸோ நேற்றைய தினத்தில் பாஸ்டம்மாவும் நானும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே ப்ரேயர் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருக்கும்போது நான் அவங்களுடைய சின்ன வயசில் நடந்தது நிறைய விஷயத்த அப்படியே ஷேர் பண்ணாங்க. அப்போ நானும் சின்ன வயசில் நடந்தது எல்லாத்தையும் அப்படியே யோசிக்கும் போது ஸோ எவ்வளோ ஆச்சரியமாக நடத்திட்டு வந்திருக்கிறார். அன்னைக்கு என்னுடைய ஃபேமிலியில் அவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, ஒரு பிள்ளை பிறந்த அந்த பிள்ளைய துக்கப்படாமல் அப்படி வளர்த்தணும் அப்படின்ற அந்த சூழ்நிலை அந்த வீட்டில் இல்லை. அப்போ எனக்கு நிறைய சின்ன வயசில் கடந்து வந்த பாதம் மறந்துச்சு. ஆனால் மறக்கவே முடியாதது என்ன அப்படின்னு சொன்னால், நடக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சின்ன குழந்தைன்னு வச்சுங்களா, அப்படி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அம்மா அப்பாலாம் ரொம்ப வேகமாக நடப்பாங்க. ஏன்னா அவங்க விவசாயம் பண்ணவங்க, நடந்தே அவங்களுக்கு பழக்கம். பல 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்லாம் கூட அவங்களால நடந்து போக முடியும், வேகமாக நடந்து போக முடியும் அவர்களால். ஆனால் அந்த சின்ன வயசில் என்ன அப்படின்னு சொன்னால், எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு வேலை பண்ணுறவங்க, எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு வேலை பண்ணுறவங்க. இப்போ என்னை கையை பிடிச்சி நடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவருடைய வேகத்துக்கு என்னால் நடக்க முடியல சின்ன வயசில். அப்போ நடக்க முடியலைன்னும் போது நான் என்ன பண்ணுறேன்னா, அழுறேன், எனக்கு கால் வலிக்குது, என்னை தூக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் அம்மா அப்பா அவ்வளோ முரட்டுத்தனமான ஆட்களெல்லாம் கிடையாது. ஆனால் என்னென்னா, அந்த சூழ்நிலை, அவங்க வளர்ந்த வளர்ப்பு, அந்த சிச்சுவேஷன் என்னை பிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னா இழுத்துட்டே போகிறாங்க. அப்போ இழுத்துட்டு போகும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்கி அழுக வருது. அது என்னை மனசை விட்டு மாறவே இல்லை. சார், நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தை கால் வலிக்குது அப்படின்னு அழுதா உடனே தூக்கி இடுப்பில் வச்சு தோளில் வச்சு கொண்டு போகிற உலகம் தான் இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் பாருங்களேன், ஹாஸ்பிட்டலுக்கு இன்றைக்கி அவ்வளோ காய்ச்சல் அவ்வளோ இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ எங்கள் வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 3-4 கிலோமீட்டரு, அது நடந்து தான் போவோம். அந்த கிலோமீட்டரில் மேலே ஒரு பெட்ஷீட்டை போத்திட்டு தரன்னு இழுத்து தான் கூட்டிகிட்டு போவாங்க. வா போகலாம், வேற ஆட்டோ பிடிக்க வழி இல்லை, அதில் ஒரு 20 ரூபா கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லை.
ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இருந்து அதனால தான் நான் நினச்சி பார்ப்பேன், சில நேரத்தில் நம்முடைய ஹார்ட், என்னுடைய இருதயம் வந்து ரொம்ப உடஞ்சி போனது மாதிரியே இருக்கும். டக்குன்னு ஃபீல் பண்ணுறது, டக்குன்னு அழுறது, அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷன்ல இருந்து ஆண்டவர் எடுத்து எவ்வளோ ஆச்சரியமாக ஆண்டவர் கொண்டு வந்து எவ்வளோ அழகாய ஆண்டவர் நடத்தி கொண்டு வர்றார். ஸோ இது எனக்கு ஒருத்தருக்கு மட்டும் ஸ்டோரி இல்லை, இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் வந்து கை பிடிச்சி, தகப்பனும் தாயும் நம்மளை சேர்த்து கொள்ள முடியாத போதும் நம்மளை அவ்வளவு அழகாய் நடத்தி வந்ததுனால தான் நம்ம இதுவரையிலும் ஜீவனோடு இருக்கிறோம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை, நம்ம வாழ்வது அவருடைய கிருபை, நம்ம இன்னைக்கு உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை, நம்ம படித்தது அவருடைய கிருபை. நம்ம இந்த அளவிற்கு எல்லாமே நம்புறவங்க நல்ல கரங்களை மேலே தட்டி, எல்லாம் அவருடைய தயவு, எல்லாம் அவருடைய தயவு. இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்த தேவனை நான் எப்படி விசுவாசிக்காம போவேன்? ஆண்டவரே, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுக்காக இனி நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுவீங்க, அது கண்டிப்பா ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்கும். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு ஒரு விஷயத்தை கூட உங்களுக்கு சொல்லி உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபித்து முடிக்க போகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ஒரு இடத்துல சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுகிறார். நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் எனக்கு முன்பாக நிற்கவில்லை, கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுலை வந்து அவருடைய சுவிசேஷத்தின் நிமித்தம் என்ன பண்றாங்கன்னா, பிடிச்சி கொண்டு போய் ஒரு இடத்துல நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீ யாரு, எங்க இருந்து வந்த, என்ன பிரச்சனை உனக்கு, நீ ஏன் இப்படி பேசி திரியிற, உன்னால எத்தனை பேர் லாபம் அடைகிறாங்க, இல்ல உன்னால எத்தனை பேர் இடரல் அடைஞ்சு போறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய குற்றப்பழிகளை அப்போஸ்தலனாகிய பவுல் மேல சொல்லி அவரை வந்து கேள்வி கேட்கிற ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. பொதுவாக வந்து இன்னைக்கு வந்து ஒரு மனுஷன், உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் தப்பு பண்ணி அந்த மனுஷனை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, அவர்களை வந்து இன்னைக்கு நிறைய பேரை நீங்க ஜெயிலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சின்ன குற்றம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த குற்றத்திலிருந்து 10 வருஷம் 15 வருஷம் அவங்க வெளியே வந்திருக்க மாட்டாங்க. ஏன் அவங்க வெளியே வரல நீங்கள் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர்களை விட பெரிய குற்றங்கள் செய்தவர்கள் எல்லாம் வெளியே வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க வெளியில் வந்திருக்க மாட்டாங்க. ஏன் பிரதர் நீ வெளியே போகல, இந்த சின்ன குற்றம் பண்ணிட்டு நீங்கள் என்ன ஆயுள் கைதியா, நீங்கள் என்ன கொலை பண்ணீங்களா, அப்படியெல்லாம் இல்லையே, நீங்கள் எப்படி இப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், எங்களை ஜாமீன் எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஒருவேளை அவங்க வந்து வயசான அம்மா அப்பாவுக்கு அந்த பிள்ளையா பிறந்திருக்கும். இந்த பையன் ஜெயிலில் வந்த உடனே அவங்க அம்மா அப்பா இறந்துருப்பாங்க. இல்லைன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு சரியாக காசு கொடுத்து ஒரு வக்கீலை பார்த்து என் பிள்ளைய வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்கிறக்கூடிய சூழ்நிலை இருக்காது. இந்த மாதிரி நானும் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி ஜெயிலில் போய் நிறைய பேரை சந்திக்கும் போது கொலை அப்படின்னா அங்கே நிறைய வெரைட்டி குற்றவாளிகள் எல்லாம் இருந்தாங்க. அதில் வந்து சாதாரணமான திருட்டு குற்றம் சாட்டப்பட்ட நிறைய பேர் வந்து, அப்படி சாதாரணம்னா அதை அந்த ஜெயிலில் பொறுத்தாலும் அது சாதாரணமானது தான். கொலை செய்த குற்றத்துக்கு தான் ரொம்ப தண்டனை அதிகம். ஆனால் இந்த குற்றத்தில் இருக்கிறவங்களை எல்லாம் ஒரு மாதம் 20 days அந்த மாதிரி வச்சு அனுப்புவாங்க. ஆனால் அந்த குற்றத்துக்கு 10 வருஷமா நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு கேட்டால், ஏன் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு கேட்டால், எங்களை எடுக்கிறதுக்கு யாருமே வரல, யாருமே ஜாமீன் கையெழுத்து போடலை, யாருமே பணம் கட்டுறதுக்கு ஆள் இல்லை. ஏன் உங்களுக்கு அம்மா இல்லையா, வரும்போது அம்மா இருந்தாங்க, இப்போ இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. இன்னொரு குடும்பத்தில் கேட்டு பார்த்தா, இல்லை என் குடும்பத்தில் நான் ஜெயிலுக்கு போனதுனால அவங்களுக்கு ரொம்ப அவமானமாக நினச்சிட்டு என்னை மறந்துட்டு இனி ஜெயிலில் இருந்து வந்தால் நான் அவங்க வந்து அவமானமாக இருக்கும்னு சொல்லிட்டு என்னை அப்படியே விட்டுட்டாங்க. இப்படி ஜாமீன் நிற்க முடியாமல் நிறைய கைதிகள் வந்து அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே வர முடியாம நிறைய பேர் இருக்காங்க. இதே போல தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அந்த நாட்களிலே இருக்கிற பயங்கரமான ஒரு பெரிய ஹீரோவா போல லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் அவர்களுக்கு நன்மையை செய்து ஊழியம் செய்து அவன் மூலமாய் நிறைய அற்புதங்கள் நடக்குது. வசனத்தை அவ்வளவு தெளிவா பேசுறாரு. அத்தனை நாட்களும் அவருக்காக என்ன செய்யறதுக்கும் ஆட்கள் ஆயத்தமா இருந்தாங்க. ஆனா இந்த பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு வந்து அவர் ராஜாவுக்கு முன்னாடி அவரை கட்டி கொண்டு போய் நிற்க வைக்கும்போது இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவரும் என் கூட இல்லை, கர்த்தரோ எனக்கு என்னவா இருந்தார் அப்படின்னா
ஆதரவாயிருந்தார். அப்போ இதுல ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைக்குள்ள நீங்க போகும்போது அந்த இடத்துல ஆண்டவரும் நீங்களும் தான் அப்படின்றத மறந்துடக்கூடாது. நம்ம நிறைய பேர் இன்னைக்கு ஏன் ரொம்ப வருத்தப்படுறோம், ரொம்ப அப்செட் ஆகிறோம் அப்படின்னு சொன்னால், எல்லாருமே சிலரை மலை போல நம்ம நம்புகிறோம். சிலர் மகன்களை மலை போல நம்புகிறாங்க, பிள்ளைகளை மலை போல நம்புகிறாங்க, கணவன்மாரை மலை போல நம்புகிறாங்க. சரி, நம்ம இவங்க நம்மளை விட்டுருவாங்களா, இவங்க நம்மளை எப்படி விட முடியும், விடமாட்டாங்கல்ல அப்படின்னு எல்லாம் நம்ம நிறைய நேரத்தில் மனிதர்களை நம்ம நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், எந்த சூழ்நிலைக்குள்ளே போனாலும், அதுவும் ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை, அந்த இடத்துல உங்களை நீங்க தான் காப்பாத்திக்கணும். அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்பார். ஆண்டவரும் நீங்களும் தான் அந்த இடத்துல இருக்கிறீங்க. என்னை வேற ஒருத்தர் காப்பாற்ற முடியாது, என்னை வேற ஒருத்தர் தூக்கி நிறுத்த முடியாது, நான் தான் என்னை காப்பாத்திக்கணும். நான் எப்படியாவது இந்த இடத்துல இன்னொருத்தரை இவங்க எனக்கு வரலையே, இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, நான் இவங்களுக்கு இவ்வளவு நன்மை செஞ்சேனே, எனக்கு ஒரு தீமைன்னு வரும்போது இவங்க இப்படி தூரத்துல ஒதுங்கி நிற்கிறாங்களே, இப்படின்னு வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் 2 தீமோத்தேயு 4:16 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவரும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. அடுத்த வசனம் 17 கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார், சிங்கத்தின் வாயில் இருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்முடைய மனசில் நம்ம உள்வாங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சூழ்நிலையை யாரு தான் கடக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் தான் கடக்கணும். நம்மளை நம்ம அதற்கு தகுந்தது போல பக்குவப்படுத்தி கொள்ளணும். வயதானவர்களா, அம்மாங்களா இருக்கலாம், ஐயாங்களா இருக்கலாம். சில நேரத்தில் நம்ம இன்னொருத்தரை தான் நம்ம யோசிப்போம். ஒரு வார்த்தை கேட்டாங்களா பாருங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டாங்களா, நம்முடைய சூழ்நிலை எப்படின்னு விசாரிச்சாங்களா, இந்த மாதிரி அன்பா ஒரு வார்த்தை சொல்லி தான் நல்லா இருந்திருப்பேன். நான் மட்டும் தனியா நான் எப்படி ஓடுவேன், தனியா எப்படி நான் இது பண்ணுவேன், என்னால முடியவே இல்லை, யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணா நான் வந்துருவேன்ல. அப்போ நம்ம முழுக்க இன்னொருத்தரை சார்ந்து இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி நம்ம வாழ்றோம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, இல்ல, யாருதான் அந்த இடத்துல நிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த பிரச்சனைய, இந்த சூழ்நிலைய நான் ஒருவனே கையாளக்கூடிய பலனை கர்த்தர் எனக்கு தருகிறவர். எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல். அதான் 16வது வசனம், அந்த எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காக ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு தெரியல. சில சூழ்நிலைகள் நம்மோடு கூட சிலர் இருப்பார்கள். ஆனா சில இடத்துல வரும்போது அதை யாரு தான் நம்ம கையாளணும் அப்படின்னு சொன்னா, யாரு தான் அதில் நிற்கணும்னா, நான் கர்த்தர் என்னை கொண்டு. நீங்கள் வேதத்தில் தாவீத வேதத்தில் வாசிக்கும் போது தாவீதை குறித்து அப்படிதான் சொல்லுது. இப்போ பாருங்களேன், அவன் ஊரை விட்டு வரும்போது அவனோடு கூட சேர்ந்து அத்தனை பேரும் கடந்து வருகிறார்கள், எல்லாருமே புருஷர்கள். இப்போ அவர்கள் எல்லாரும் சேர்ந்து யுத்தத்துக்கு போறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து லேட்டா வராங்க. இதுல யார் மேலேயும் யாருக்குமே தப்பு இல்லை. இப்போ தாவீது வேணும்னு கூட்டிட்டு போயிட்டு லேட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு அப்படி ஒன்றும் செய்யலை. என்னமோ தாவீது கூட்டிட்டு போனா அந்த நேரத்தில் பின்னாடி இவங்க மனைவி பிள்ளைகள் எல்லாரும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, வீட்டை சுட்டடைக்கி ஆக்கிட்டு போயிட்டாங்க. இவனுக்கும் எதுவுமே தெரியாது. ஆனா அவனை சுற்றி இருக்கிற அத்தனை பேர் என்ன பண்றாங்கன்னா, ஆளாளுக்கு ஒரு கல்லை எடுத்துட்டு தாவீதை நோக்கி எரியணும்னு காத்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருடைய கையும் தாவீதுக்கு விரோதமா இருக்குது. ஆனா தாவீது, வேதம் சொல்லுகிறது, தாவீது தன்னை, நீங்க 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கும் போது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரன் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசத்தினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். தன்னை திடப்படுத்தி கொண்டிருந்தான். இன்னொருத்தர் அல்ல, கூட்டத்தில் இருக்கிற ஒருவர் அல்ல, வானத்திலிருந்து தூதன் அல்ல,
இல்லை என்றால் பக்கத்து ஊரில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் அல்ல, இல்லை என்றால் அவன் ஜெயித்த ராஜா அல்ல, அவனுக்கு பிரியமான மனிதர்கள் அல்ல, யாருமே அல்ல. அந்த சூழ்நிலையில யாரு தான் ரெடி பண்ணிக்கிட்டா அப்படின்னா தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென் சொல்லுங்கள். நமக்கு தேவைப்படுகிற ஒரு மிகப்பெரிய அறிவு என்ன அப்படின்னு சொன்னா, எந்த சூழ்நிலைக்கு போனாலும் நானே எந்திரிச்சு வரக்கூடிய பலனை ஆண்டவர் எனக்குள்ளே வைக்கிறவர். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் உங்களை கொண்டே செய்யணும். நீங்களே அதிலிருந்து வெளியே வருவீங்க. நான் இந்த பலிபீடத்திலிருந்து நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறேன். அந்த சிக்கல்லிருந்து கர்த்தர் இன்னொருத்தருடைய உதவி இல்லாமல் உங்களை கர்த்தர் உங்கள் பலத்திலேயே கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அவர் ஒருவர் மட்டுமே கூட இருந்து அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். உங்களை வேற யாரும் உதவி செய்ய வேண்டியதில்லை. கர்த்தர் உங்க கரத்தை பிடிச்சு உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து உங்களுக்கு ஆலோசனையை கொடுத்து கர்த்தர் ஒருவரே துணையாய் நின்று அந்த கடனிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அந்த நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். அந்த அவமானத்திலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். நீங்க தாண்டி வந்து நின்று சொல்லுவீங்க, இந்த சூழ்நிலையில உங்களோடு இருந்தது யார் என்று கேட்டால் நீங்கள் சொல்லுவீர்கள், நானும் என் தேவனும் மட்டும் அந்த இடத்திலே இருந்தோம். கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற சிலருக்கு வாக்கு கொடுக்கிறார். மகளே, யாரும் இல்லை என்று நினைக்காதே. மகனே, யாரும் இல்லை என்று நினைக்காதே. இந்த சூழ்நிலையை உன்னை கொண்டே நான் கடக்க பண்ணுவேன். உன்னை கொண்டே நான் ஜெயிக்க பண்ணுவேன். உன்னிடத்தில் அந்த பலன் உண்டு, உன்னிடத்தில் அந்த அபிஷேகம் உண்டு, உன்னிடத்தில் அந்த கிருபை உண்டு. உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடினாலே அவராலே நீங்கள் மதிலை தாண்டுவீர்கள். எந்த மதிலையும் தாண்டுவீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டே அந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வர. ஹல்லேலூயா. ஆமென். Thank you Jesus. யாருடைய துணையை எதிர்பார்த்து நம்ம சோர்ந்து போகவே கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே இந்த நிலைமைன்னா நமக்கு எல்லாருக்கும் எந்த நிலைமை? அதனால சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது யாரையாவது ஒருத்தரை கொண்டு போய் அவங்க முன்னாடி நிறுத்தி வச்சிருப்பாங்க. யாரையாவது ஒருத்தரை டிபெண்ட் பண்ணுவாங்க. இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, இவர் எனக்கு சொந்தக்காரர் தானே, இவர் எனக்கு அழகா என்ன நடத்துவார், நீங்க கொஞ்சம் வந்து பேச்சு துணை எனக்கு கொடுங்க, நீங்க கொஞ்சம் என்ன வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில வந்து உதவிக்காக நீங்க அழைச்சாலும் சில பிரச்சனைகளிலிருந்து நீங்க தான் அதுல இருந்து விழுந்து எழுந்துச்சு நீங்க தான் நிக்கணுமே தவிர இன்னொருத்தருடைய கையை பிடிச்சிட்டு உங்களால எழும்பி நிற்க முடியாது. இந்த 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 ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க வந்து வெற்றியாளனாய் வார முடியாது. நான் வந்து திருச்சியில ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மன அழுத்தத்தில் உள்ளான போது நான் வந்து ஸ்தாபனத்துக்கு, நான் அப்போ வந்து ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தோம். அந்த ஸ்தாபனத்துக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னேன்னா, யாரையாவது ஒருத்தர் என் கூட அனுப்பிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், எனக்கு கொஞ்சம் பேச்சு துணைக்கே ஆள் இருக்கும், நான் எப்படியாவது இந்த சூழ்நிலையை கடந்து வந்துடுவேன், எனக்கு தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் தனியாக இந்த பிரச்சனையை இந்த ஊழியத்தை செய்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, யாராவது ஒருத்தர் துணை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்போ என்ன இருந்தாலும் அந்த மேல் இருக்கிற ஸ்தாபனம் வந்து அவ்வளோ சீரியஸாக அந்த வார்த்தையை அவங்க எடுத்துக்கல. சரி, எல்லாரும் கேட்குற மாதிரி தான் இவன் கேட்குறான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அப்போ ஒரு 2-3 மாதம் என்னுடைய பலவீனத்தை அவங்க பார்த்துட்டு, ஐயோ இவன் வேணும்னு, இது உண்மையாக தான் அவன் கேட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொருத்தரை கூட நாங்கள் அனுப்புகிறோன்னு சொல்லி இன்னொருத்தரை கூட அனுப்புனாங்க. ஆனால் இன்னொருத்தரை எனக்கு கூட அனுப்புனதுக்கு பிற்பாடும் நான் என்ன நினச்சேன்னா, இன்னொருத்தர் வந்த உடனே எல்லாம் சரியாயிரும், இன்னொருத்தர் வந்த உடனே பேச்சு துணைக்கு ஆள் கிடச்சிரும், இன்னொருத்தர் வந்த உடனே நம்ம வந்து ரொம்ப அழகாக ரெடி பண்ணி வந்துடலான்னு நினச்சேன். ஆனால் அவர் வந்ததற்கு பிறகு அதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன், இல்லை 1000 பேர் இந்த பிரச்சனையில் என் கூட இருந்தாலும் இந்த பிரச்சனையிலிருந்து என்ன தவிர வேற ஒருத்தராலையும் வெளியே வர முடியாதுன்ற ஒரு முடிவு அப்பதான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் இன்னொருத்தர் கூட இருந்தால் ஆறுதல் சொன்னால் நமக்கு ஆறுதலாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அவர் வந்ததுக்கு பிறகு அவர் சொல்கிற ஆறுதல் எனக்கு ஆறுதலாகவே தெரியல. இன்னொருத்தர் பேச்சு துணைக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். அவர் வந்து பேசினதுக்கு அப்புறம் எனக்கு பேச்சு வரவே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அந்த பலவீனத்தினுடைய உச்சகட்டத்தில் இப்போ நான் ஒரு முடிவெடுத்தேன், இல்லை நம்மளே தான் இந்த இடத்துல எழும்பணும், நம்ம தான் இந்த இடத்துல நிற்கணும். அதற்கு பிறகுதான் அதுலேருந்து ஜெயிக்க முடிஞ்சிருச்சு. அதனால இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து இதே யோசிச்சே இருக்கலாம், யாராவது ஒருத்தர் இருக்க மாட்டாங்களா,
யாராவது ஒருத்தர் இருக்க மாட்டாங்களா, இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணால் போதும், ஒரு என்கரேஜ்மெண்ட்டான ஒரு வார்த்தை எனக்கு கிடைச்சா போதும், இதில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும், இவங்க சொன்னாங்கல்ல அவங்க செய்வாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்காக தான் பேசுகிறாரு. எல்லாரும் அப்போஸ்தலனாகிய பவுலை கைவிட்டார்கள், எல்லாரும் கைவிட்டார்கள், நண்பன் கைவிட்டார்கள், நன்றி மறந்தார்கள். ஆனால் கர்த்தரோ அவனுக்கு ஆதரவாக இருந்தார். இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வர முடியும், நீங்கள் எழும்ப முடியும், கர்த்தர் உங்களை எழுப்புவார். நீங்கள் இந்த சிக்கலுக்குள்ளே கடந்து போனது உண்மையானால் இந்த சிக்கலுக்குள்ளே இருந்து கர்த்தர் ஒருவர் மட்டும் கூட இருந்து உங்களை மீட்டெடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். வேறு ஒருவரும் உங்களுக்கு அவசியம் இல்லை, வேறு ஒருவரிடத்திலும் நீங்கள் போக வேண்டியதில்லை. இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில இந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க பசங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா பார்த்தீங்களா உடனே ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூப்பிட்டுருவாங்க. அவன் ஏதாவது வந்து சம்திங் ஏதாவது வந்துச்சுன்னா உடனே ஒருத்தரை கூப்பிட்டு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு உடனே நிறைய பசங்க பிள்ளைங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு வருவாங்க. ஆனால் ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறது மாதிரி ஹெல்ப் பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து மீட்டெடுத்துட்டு இவங்க ஒரு புது சிக்கலுக்குள்ளே கொண்டு போய் விட்டுருவாங்க பாருங்க. ஐயோ, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் கவுன்சிலிங் வரும்போது அந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். அதனால தயவு செய்து பிள்ளைகள் எல்லாரும் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கலுக்குள்ளே நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிக்கல்லிருந்து வெளியே வர்றதற்கு உங்களுடைய படித்த உங்களோடு கூட இருக்கிற நபர்களை நம்பி அந்த சிக்கல்லிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்காதீங்க. அவங்க வந்து உங்களை புது சிக்கலுக்குள்ளே மாட்டி வச்சுருவாங்க. சில நேரத்தில் புது விஷயத்தில் கொண்டு போய் உங்களை மாட்டி விட்டுருவாங்க. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் எந்த சிக்கலில் நீங்கள் சிக்கினாலும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தரோ உங்களுக்கு துணையாய் நின்று, கர்த்தரோ உங்களுக்கு துணையாய் நின்று. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். நீங்கள் அதிலிருந்து வெளியே வரணும். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு அம்மா வந்து அவனுடைய மகன் வந்து கொஞ்சம் மனநலமாக பாதிக்கப்பட்டுட்டார். சைக்காலஜி டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அப்போது அவருடைய சொந்த அண்ணன், அந்த சிஸ்டருடைய அண்ணன் வந்து இந்த விஷயத்தை எல்லாம் கேள்விப்பட்டு அவனை மனநலம டாக்டர் இடத்துல வந்து பார்த்துட்டு, எப்பா அக்கா நீ வந்து வீட்டில் கூட்டிகிட்டு வந்துரு, அவனுக்கு சரியாயிரும். எப்போ சரியாயிரும்னா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிரும். கல்யாணம் பண்ணி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறான். அவனுக்கு வந்து ஊர்லேருந்து ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டோன்னா அவனுக்கு வந்து ஒரு புதிய உறவு கிடைச்ச உடனே கல்யாணம் பண்ணினோன்னா சரியாவான்னு நினச்சிட்டு கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் இன்னுமே வந்து அந்த பையன் இன்னுமே ரெடி ஆகலை. அப்போ நான் என்கிட்ட வந்தாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி கல்யாணம் பார்க்குறாங்க, என் தம்பி வந்து கல்யாணம் பண்ணி வச்சா அவன் சரியாயிடுவான் அப்படின்னு சொல்கிறாரு, அதனால் நானும் வந்து பேசாமல் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருவோமா அப்படின்னு தோணுது அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் என்ன அவங்கள்ட்ட சொன்னேன்னா, ஐயோ சிஸ்டர், ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் மாட்டிருக்கிறீங்க, இன்னொரு புது பிரச்சனையில் நீங்கள் போய் சிக்கிறாதீங்க. இல்லை, உங்கள் பையன் ரெடியாகி நான் ரெடி ஆகிட்டேன், எனக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வைங்க, நான் என் ஃபேமிலியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு சூழ்நிலை வரைக்கும் நம்ம கண்டிப்பாக ரெடி ஆகணும். அப்படி ஒருவேளை கல்யாணம் பண்ணி வச்சு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா ஏதோ அந்த பிள்ளைய பார்க்குற புதுசில், கல்யாணத்தினுடைய புதுசில் 1 மாதம் 2 மாதம் அந்த மாதிரி இருக்கலாம், மறுபடியும் அவனுக்கு அந்த ப்ராப்ளம் திருப்பி திடீர்னு வந்துடும். அதனால வந்து அவர் ரெடியானதுக்கு பிற்பாடு நம்ம அந்த காரியத்தை செய்யலாம் அப்படின்னு தான் ஆலோசனை சொன்னேன். அப்போது ஒரு விஷயத்தை வந்து நம்ம அதில் இருந்து வெளியே வராமல் இன்னொரு புதிய விஷயத்தை நம்ம கொண்டு வந்துட்டோன்னா சரியாவோன்னு நினைக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது செட் ஆகாது. அது வந்து எப்பொழுதுமே நல்லதாகவும் வெற்றியாகவும் அமையாது. இன்றைக்கி உலகம் கொடுக்குற ஆலோசனை அப்படி தான். ஒரு குழிக்குள்ளே நீ இருக்கிறியா, அதுலேருந்து டபார்னு இன்னொரு குழியில் குதிச்சிரு, அவ்வளோதான், நீ என்ன பண்ணிடுவ, நீ வெளியே வந்துடுவ. குழியிலேருந்து மேலே வா அப்படின்ற சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. இன்றைக்கி உலகமே அப்படி தான். இப்போ ஒரு லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு லவ் பண்ணிகிட்டு இருக்கிறியா, பிரச்சனையே இல்லை, அவ்வளோதான், இந்த பொண்ணை தான் எனக்கு பிடிக்கல, இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிடு, அப்போ இந்த லவ்லேருந்து என்ன பண்ணிடலாம், வெளியே வந்துடலாம். இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அது, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அது அப்படின்றாங்க. இது வந்து சங்கிலி போல இந்த தொடர்பு வந்து பெருசாயிட்டே போகுமே தவிர இது விடுதலைக்கு நேராய் உங்களை நடத்தாது. இதே தான் கடனில் ஒருத்தர் நிற்கிறாங்களா, பரவாயில்ல பிரதர், இங்கே தான் கத்திட்டே இருக்கிறாங்க, பேங்கில் வாங்கிங்கன்னா ஒன்றும் கத்த மாட்டாங்க, அவன் ஃபோன் பண்ணி மாதத்துக்கு ஒரு டைம் தான் பேசுவான், இதில் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கேருந்து கடன் வாங்குங்க, இங்கேருந்து கடன் வாங்குங்க, அப்படியே அடுத்த இதில் போவாங்க. ஆனால் உண்மையான ஞானம் என்னன்னா,
ஒரு இடத்துல நம்ம சிக்கிட்டோம்னா அதிலிருந்து நானே கர்த்தர் என்னை எந்த உதவியும் இல்லாமல் என் கையை ஆசீர்வதித்து, என் தொழிலை ஆசீர்வதித்து, என் மனசை கர்த்தர் பலப்படுத்தி அதிலிருந்து கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வருவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒருவருடைய உதவியும் இல்லாமல் கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார். யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம உங்களை கொண்டே, உங்களுக்குடைய பலத்தை கொண்டே, ஆமேன், அந்த தண்டை பின்தொடர், நீர் சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். எத்தனை பேர் உனக்கு எதிராய் நின்றாலும், 70 பேரும் எதிராய் நின்றாலும், அத்தனை பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதமாய் இருந்தாலும், கர்த்தர் தாவீதை திடப்படுத்தினது போல இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் திடப்படுத்துவார். மகனே ஒன்றும் வேண்டாம், மகனே ஒருவரும் வேண்டாம், கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து செய்து முடிக்கும். யாபேசனுடைய எல்லையை விரிவாக்கின கர்த்தர், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை வேண்டிக் கொண்டது போல கர்த்தர் செய்தாரே, நமக்கும் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ எல்லாருமே இன்னைக்கு இரண்டாவதாக இந்த காரியத்திற்காக ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எத்திருந்தாலும் யார் எழும்பணும் அப்படின்னு சொன்னா என்னை எழுப்புவீராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நிறைய அம்மாங்க பசங்களை வச்சுட்டு ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரே எனக்கு கைகாலெல்லாம் ஓஞ்சு போகுது, எனக்கு துணி துவைக்க முடியல, எனக்கு சமைக்க முடியல, என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணையாக பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நான் அமைதியாக உட்காந்துருவேன், அவள் எனக்கு சமைச்சு போட்டுருவான்னு நினச்சி நிறைய பேர் என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் ஆகட்டும்னு ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் திரும்பியும் அதுக்கும் சேர்த்து நம்ம சமைக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு சிலருக்கு வந்துடுது. அதுக்காக நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிங்கன்னா, என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்ன உயிரோடு இருக்கிற வரைக்கும் சுகமாக வச்சிருங்க ஆண்டவரே. நீங்கள் எப்பொழுதுமே உங்களையும் கர்த்தரையும் சார்ந்து தான் இருக்கணுமே தவிர இன்னொருத்தரை சார்ந்து நீங்கள் எப்பவுமே இருந்துடவே கூடாது. ஆமென். உங்கள் கையில் சொத்து இருக்குதா, உங்கள் கையில் வசதி இருக்குதா, அவ்வளோதான், மொத்தத்தையும் பையன் பேரில் எழுதி கொடுத்துட்டு அவன் நல்லா என்ன பார்த்துக்குவான் அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோதான், என் பையன் எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறான், என் பையன் என்ன பார்க்காம யாருக்கு பார்க்க போகிறான் அப்படின்னு நினச்சி மொத்தத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் அப்படி நம்பிட்டீங்கன்னா கடைசியில் பையன் நல்ல பையன்தான், ஆனால் வர்ற பொண்ணு எல்லா பொண்ணும் இல்லை, வர்ற பொண்ணு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்து உங்கள் அம்மாவுக்கு எதுக்கு செய்கிற, உங்கள் அப்பாவுக்கு எதுக்கு செய்கிற, ஏன் அவரால் வாழ முடியாதா, இருக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் அப்புறம் நீங்கள் போய் அங்கே என்ன பண்ண முடியாது, எதையுமே நம்ம சண்டை போட்டோம் எதுவுமே. அதுதான் இன்றைக்கி எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னால், அது உயில் எழுதும் போதே எப்படி எழுதுவாங்கன்னா, எனக்கு சொத்து இருக்குது ஆனால் நான் ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் இந்த சொத்து என்றது, இது எனக்கு காலம் முடியும் போது நான் யாருக்கு வேணாலும் கை காமிக்கலாம், என் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் யார் வேணாலும் எடுத்துக்கட்டும், அது வரைக்கும் எனக்கு எடுக்க உரிமை இருக்குது. அந்த உரிமையை கடைசி வரைக்கும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியதே கேட்கல. உங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட டயலாக் பேசி, மம்மி என்ன நம்ப மாட்டீங்களா மம்மி, நான் உங்களுக்கு எவ்வளோ செல்லமான பிள்ளை அப்படின்னு சொன்னால், எப்பா நான் உன்னை நம்புகிறேன் ராசா, ஆனால் இன்னொருத்தர் நீ கல்யாணம் பண்ணி வருவியே அந்த பிள்ளை எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது, அந்த பையன் எப்படி வர்றான்னு நமக்கு தெரியாது. அதனால எப்பொழுதுமே உங்களுடைய சேஃப்டி உங்களுக்கு முக்கியம். கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சொல்லிட்டேன், வாயில் வரமாட்டேங்குது போல நிறைய பேருக்கு. நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க போல தெரியுதே. நான் பிரசங்கம் பண்ணுறேன், நான் தான் கெட்டவன் ஆயிட்டனோ அப்படியெல்லாம் இல்லையே. சொல்லுங்க, எப்போவுமே உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க, அடுத்தவங்கள ரொம்ப நம்பாதீங்க. சொல்லுங்க, அடுத்தவங்கள ரொம்ப டிபெண்ட் பண்ணாதீங்க. ஆமாம், நீங்கள் ரொம்ப நல்லா வளர்த்துருப்பீங்க, ஆனால் காலம் எப்படி வேண்டுமென்றாலும் மாறலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நம்மை படைத்தவர் கர்த்தர் அல்லவா. ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு, உன்னை நடத்துவேன்னு மட்டும் சொல்லலை, உன்னை முதிர் வயதிலும் உன்னை நான் நடத்துவேன், கடைசி வரையிலும் உன்னை நடத்துவேன். உங்கள் பலன் குறுகி போகும்போது கூட அவருடைய பலன் நம்மை தாங்கும். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எல்லாரும் அவனை கைவிட்டாலும் கர்த்தர் மட்டும் அவனுக்கு ஆதரவாய் இருந்தது போல, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே கைவிட்டாலும்
சிஸ்டர், இந்த பிரச்சனையில யாருமே கை கொடுக்கட்டாலும், பிரதர், இந்த பிரச்சனையில யாருமே உங்க கூட நிக்காட்டாலும், ஆண்டவர் இன்னைக்கு சவால் விட்டு சொல்றாரு, மகனே, உன்னை நான் பலப்படுத்துவேன், உன்னை நான் தைரியப்படுத்துவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பலப்படுத்தி இந்த சூழ்நிலையிலிருந்து யாருடைய உதவியும் இல்லாமல் கர்த்தர், நல்ல சமாரியனாகிய கர்த்தர் அவரே கடந்து வந்து விடுதலை கொடுக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய